அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, போர்ட் மாஸ் கணிதத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். நான் அழகன் கிருஷ்ணமூர்த்தி. இந்த காணொளியில் நன்கு வரையறுக்கப்பட்ட பொருள்களின் தொகுப்பு என்றால் என்ன, அதை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வாருங்கள் வகுப்பிற்கு செல்லலாம். மாணவ செல்வங்களே, நன்கு வரையறுக்கப்பட்ட பொருள்களின் தொகுப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம பொருள்களின் தொகுப்பு அப்படின்னா என்ன, இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். பொருள்களின் தொகுப்பு, இதை ஆங்கிலத்தில் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த பொருள்களின் தொகுப்புங்கிறது அன்றாட வாழ்க்கையில் நாம தினமும் சந்திக்கக்கூடிய ஒரு சொல், தினமும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். இப்போ சில எடுத்துக்காட்டின் மூலம் அதை நான் உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்றேன். துணிக்கடைக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா அங்க துணிகளின் தொகுப்பு நிறைய இருக்கும். உதாரணத்துக்கு குழந்தைகளின் தொகுப்பு, அதாவது கிட்ஸ் கலெக்ஷன், குழந்தைகளுக்கான அந்த ஆடைகளின் தொகுப்பை நம்ம கிட்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஆண்களுக்கு மென்ஸ் கலெக்ஷன், ஆண்கள் அவங்களுடைய அந்த ஆடைகளின் தொகுப்பை நம்ம மென்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். புடவைகளின் தொகுப்பு, பெண்களுக்கு சாரீஸ், புடவைகளின் தொகுப்பு, புடவைகள். அதே மாதிரி சுடிதார். இப்படி பல வகையான துணிகளின் தொகுப்பை நம்ம துணிக்கடையில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பழக்கடைக்கு போகிறோம். அங்கே பழங்களின் தொகுப்பு, ஒவ்வொரு பழங்களும் ஒரு தொகுப்பாக இருக்கும். ஆப்பிள் பழங்கள்லாம் ஒரு தொகுப்பாக வச்சுருப்பாங்க, ஆரஞ்சு பழங்கள்லாம் ஒரு தொகுப்பாக வச்சுருப்பாங்க, மாதுளம் பழங்கள்லாம் ஒரு தொகுப்பாக வச்சுருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பூக்கடைக்கு நம்ம போகிறோம். பூக்கடையில் ஒவ்வொரு பூக்களையும் ஒரு தொகுப்பாக வச்சுருப்பாங்க. இப்போ ரோஜா பூக்கள்லாம் ஒரு தொகுப்பாக வச்சுருப்பாங்க, மல்லிகை பூக்கள்லாம் ஒரு தொகுப்பாக வச்சுருப்பாங்க, சாமந்தி பூக்கள்லாம் ஒரு தொகுப்பாக வச்சுருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ ஒரு மளிகை கடைக்கு நம்ம போகிறோம். மளிகை கடைக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒவ்வொரு மளிகை ஜாமான்களையும் ஒரு தொகுப்பாக வச்சுருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சமைக்கிற எண்ணெயெல்லாம் ஒரு தொகுப்பாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சோப்புகள், அதெல்லாம் ஒரு தொகுப்பாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தானியங்கள், அதெல்லாம் ஒரு தொகுப்பாக வச்சுருப்பாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் ஒரு தொகுப்பாக வச்சுருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அப்புறம் நம்ம சந்தைக்கு போகிறோம், மார்க்கெட். அங்கே போனோம் அப்படின்னா ஒவ்வொரு காய்கறிகளையும் தொகுப்பாக வச்சுருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதாவது கத்திரிக்காயை ஒரு தொகுப்பாக இருக்கும், உருளைக்கிழங்கு ஒரு தொகுப்பாக இருக்கும், வெங்காயம்லாம் ஒரு தொகுப்பாக இருக்கும், அப்புறம் தக்காளியெல்லாம் ஒரு தொகுப்பாக வச்சுருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்படி அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த பொருள்களோட தொகுப்பை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடுகளை எடுத்துங்க. நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம துணிமணிகள்லாம் ஒரு தொகுப்பாக வச்சுருப்போம், கலெக்ஷன் ஆஃப் கிளாத். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு பீரோல்லையோ இல்லை ஒரு வார்ட்ரோப்லையோ வச்சுருப்போம். அதுதான் துணிகளினுடைய அந்த தொகுப்பு, துணிகள். அதே மாதிரி நம்ம புத்தகங்கள், அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ். இதை நம்ம ஒரு தொகுப்பாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஷெல்ஃபில் நம்ம வச்சுருப்போம். புத்தகங்கள்லாம் ஒரு தொகுப்பாக வச்சுருப்போம். அதே மாதிரி டாய்ஸ், இந்த விளையாட்டு பொம்மையெல்லாம் ஒரு தொகுப்பாக அதை நம்ம ஒரு ஷெல்ஃபில் நம்ம வச்சுருப்போம். இப்படி அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த தொகுப்பை நம்மளால் பல இடங்களில் நம்ம பார்க்க முடியும். இதைத்தான் கணிதத்தில் கணம் அப்படின்னு சொல்கிறோம். கணம், ஆங்கிலத்தில் செட். அப்போ கணம் அப்படின்னா என்ன அப்படின்னா பொருள்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னா, பொருள்களோட தொகுப்புங்கிறது ஓரளவு சரி. ஆனால் ஒரு முழுமையான விளக்கம் அப்படின்னு பார்த்தா நன்கு வரையறுக்கப்பட்ட பொருள்களின் தொகுப்பு. நன்கு வரையறுக்கப்பட்ட பொருள்களின் தொகுப்பு. நன்கு வரையறுக்கப்பட்ட பொருள்களின் தொகுப்பை தான் நம்ம கணம் அப்படின்னு சொல்றோம். வெறுமனே பொருள்களின் தொகுப்புன்னா அதை நம்ம கணம்னு சொல்ல முடியாது. நன்கு வரையறுக்கப்பட்ட பொருள்களின் தொகுப்பு தான் நம்ம கணம்னு சொல்றோம். இப்போ நன்கு வரையறுக்கப்பட்ட அப்படின்னா என்ன, இதை நம்ம நல்லா புரிஞ்சுங்க. இப்போ கீழ்கண்ட எடுத்துக்காட்டுகள்ல இருந்து நம்ம இந்த நன்கு வரையறுக்கப்பட்ட அப்படின்னா என்ன, நன்கு வரையறுக்கப்படவில்லை அப்படின்னா என்னங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். 1, ஆப்பிள் பழங்களின் தொகுப்பு. பழங்களின் தொகுப்பு. இப்போ இந்த தொகுப்பை நம்ம கணம்னு சொல்ல முடியுமா, இந்த தொகுப்பை நன்கு வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ஆப்பிள் பழங்களின் தொகுப்பு அப்படின்னாக்கா இந்த தொகுப்புல என்ன இருக்கும், இதுல உள்ள பொருள்கள்லாம் என்ன, ஆப்பிளாக தான் இருக்கும். அப்போ இந்த ஆப்பிளுங்கிறது இந்த தொகுப்பினுடைய ஒரு உறுப்பாக தானே இருக்கும்.
ஏன்னா இந்த தொகுப்புல ஆப்பிள் பழங்கள் இருக்கு. அப்ப அந்த தொகுப்பினுடைய உறுப்பு என்னன்னா ஆப்பிள் பழங்கள் தான். அப்போ இந்த தொகுப்புல எந்தவித குழப்பமும் எதுவும் கிடையாது. இது வந்து சரியான முறையில வரையறுக்கப்பட்டிருக்கு. அதனால ஆப்பிள் பழங்களின் தொகுப்ப நம்ம கணம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கணம்னு சொல்றோம். இது நன்கு வரையறுக்கப்பட்டிருக்கு. இப்போ 2வது இன்னொரு உதாரணம். ஆரஞ்சு பழங்களின் தொகுப்பு. ஆரஞ்சு பழங்களின் தொகுப்பு. இப்ப இந்த தொகுப்புல என்ன இருக்கு? இந்த தொகுப்புல உள்ள ஒவ்வொரு பொருளும் ஆரஞ்சு பழமா இருக்கு. அப்போ இந்த தொகுப்பினுடைய ஒவ்வொரு உறுப்பும் என்னது? ஆரஞ்சு பழம் தான். அப்போ இதுவும் வந்து நன்கு வரையறுக்கப்பட்டிருக்கு. இந்த இந்த தொகுப்புல எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. ஏன்னா இது சரியா ஆரஞ்சு பழங்கள்ங்கிறத சரியா சொல்லியிருக்கு. அதனால இந்த தொகுப்பு நன்கு வரையறுக்கப்பட்டதுனால இதுவும் கணம் தான். இப்போ இன்னொரு உதாரணம். ஆங்கில ஆங்கில எழுத்துக்களின் தொகுப்பு. இந்த தொகுப்பு வந்து கணமா கணம் இல்லையா அப்படின்னா இதுலயும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கில எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னா ஏ டு இசட். ஏ டு இசட் 26 எழுத்துக்கள். இந்த 26 எழுத்துக்களின் தொகுப்பு. அப்போ இதுல உள்ள ஒவ்வொரு பொருளும் என்னவா இருக்கும்? ஏயிலேருந்து இசட் வரை உள்ள ஆங்கில எழுத்துக்களா இருக்கும். அந்த ஏயிலேருந்து இசட் வரை உள்ள ஆங்கில எழுத்துக்கள் இந்த தொகுப்பினுடைய உறுப்பா இருக்கும். அப்ப இங்கேயும் எந்த குழப்பமும் இல்லை. இதுவும் வந்து கணம் தான். அடுத்தது இயல் எண்களின் தொகுப்பு. இயல் எண்களின் தொகுப்பு. இந்த தொகுப்பு வந்து நன்கு வரையறுக்கப்பட்டிருக்கா? இது கணமா கணம் இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இங்கே இதுல உள்ள இந்த தொகுப்புல உள்ள ஒவ்வொரு பொருளும் என்னவா இருக்கும்? இயல் எண்களா இருக்கும். அதாவது 1லிருந்து தொடங்கி எண்ணற்ற எண்கள் 4, 5ன்னு அப்படியே போய்க்கொண்டே இருக்கும். இயல் எண்கள் 1லிருந்து தொடங்கி எண்ணற்ற எண்களை கொண்டதான் இயல் எண்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதோட சிம்பல் வந்து கேபிட்டல் என். அப்போ இதனுடைய தொகுப்பு அப்படிங்கிற பொழுது இதுல உள்ள ஒவ்வொரு பொருளும் அந்த இயல் எண்கள் 1லிருந்து தொடங்கி ஒவ்வொரு எண்ணா இருக்கும். அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்களும் இந்த தொகுப்பினுடைய உறுப்பா இருக்கும். அப்போ இந்த தொகுப்பு நன்கு வரையறுக்கப்பட்டிருக்கு. அதனால இதையும் நம்ம கணம் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு உதாரணம். ஆங்கில உயிரெழுத்துகளின் கணம். வவல்ஸ். ஆங்கில உயிரெழுத்துகள். உயிரெழுத்துகளின் தொகுப்பு. உயிர் எழுத்துக்களின் தொகுப்பு. அதாவது ஆங்கில உயிரெழுத்துக்கள் என்ன? ஏ, இ, ஐ, ஓ, யு. இதெல்லாம் வந்து ஆங்கில உயிரெழுத்துக்கள். 5 எழுத்துக்கள் வந்து ஆங்கில உயிரெழுத்துக்கள். இப்போ இந்த தொகுப்புல என்னென்ன பொருள்கள் இருக்கும் அப்படின்னா ஏ, இ, ஐ, ஓ, யுங்கிற 5 இந்த எழுத்துக்கள் தான் இங்க வந்து இந்த தொகுப்பினுடைய பொருள்களா இருக்கும். அதுதான் இதோட உறுப்புகளாகவும் இருக்கும். அப்போ இந்த நம்ம சொன்ன இந்த 5 எடுத்துக்காட்டுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த 5 எக்ஸாம்பிள்ஸ்லயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அங்கே ஆப்பிள் பழங்கள் அப்படிங்கிறது தெளிவா குறிக்கப்பட்டிருக்கு. தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதே மாரி ஆரஞ்சு பழம் அப்படிங்கிறது அதுவும் வந்து தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதே மாரி ஆங்கில எழுத்துக்களின் தொகுப்புங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இயல் எண்கள் அப்படிங்கிறதும் சரியா சொல்லப்பட்டிருக்கு. அதே மாரி ஆங்கில உயிரெழுத்துகள் அப்படின்னு சொல்லி அந்த தொகுப்புகள் சரியான முறையில இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரியான முறையில வரையறுக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த 5 எடுத்துக்காட்டும், இந்த 5 எக்ஸாம்பிளும் நன்கு வரையறுக்கப்பட்ட தொகுப்பு. அதனால இந்த 5 தொகுப்புகளும் நம்ம கணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நன்கு வரையறுக்கப்படவில்லைன்னா என்ன? அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதை வந்து நம்ம இப்போ பார்ப்போம். எடுத்துக்காட்டு 1. உயரமான மாணவர்களின் தொகுப்பு. உயரமான மாணவர்களின் தொகுப்பு. இப்போ இந்த தொகுப்பு நன்கு வரையறுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா இது நன்கு வரையறுக்கப்படவில்லை. ஏன் நன்கு வரையறுக்கப்படவில்லைன்னா உயரமான அப்படிங்கிறது ஒரு குழப்பத்தை கொடுக்குது. ஒரு கன்ஃபியூஷன். என்னதுனால கன்ஃபியூஷன்? உயரமானன்னா யாரு? 4 அடி உள்ளவங்க உயரமானவங்களா? இல்ல 4 1/2 அடி உள்ளவங்க உயரமானவங்களா? இல்ல 5 அடி உள்ளவங்க உயரமானவங்களா? இல்ல 3 அடி உள்ளவங்க உயரமானவங்களா? யாரு உயரமானவங்க அப்படின்னு நம்மளால இந்த தொகுப்பை புரிஞ்சிக்க முடியல. இந்த தொகுப்புல உள்ள ஒவ்வொரு பொருளும் யாரா இருப்பாங்க? 3 அடி உள்ளவங்க இருப்பாங்களா? 4 அடி உள்ளவங்க இருப்பாங்களா? அப்படின்னு நமக்கு சரியான முறையில இந்த தொகுப்பை நம்மளால சொல்ல முடியல. அதனால இந்த உறுப்புகள் என்னன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியல. அதனால இந்த
எடுத்துக்காட்டு, இந்த உயரமான மாணவர்களின் தொகுப்புங்கிறது நன்கு வரையறுக்கப்படவில்லை. அதனால இதை நம்ம கணம்னு சொல்ல முடியாது. இந்த தொகுப்பை நம்ம கணம்னு சொல்ல முடியாது. இப்போ இன்னும் ஒரு எடுத்துக்காட்டை நம்ம பார்ப்போம். அழகான மலர்களின் கணம். அழகான மலர்களின் கணம். மலர்களின் தொகுப்பு. அழகான மலர்களின் தொகுப்பு. இப்போ இந்த தொகுப்பு நன்கு வரையறுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னாக்கா, இதுவும் நன்கு வரையறுக்கப்படலை. எதனால அப்படின்னா, அழகான அப்படின்னு சொல்லக்குள்ள எது அழகான மலர்கள் அப்படிங்கிறதுக்கான சரியான விளக்கம் இங்கே இல்லை. அப்போ நம்ம இந்த தொகுப்புல என்ன பொருள் இருக்கும், எதெல்லாம் உறுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால விளங்கிக்க முடியல. அந்த தொகுப்புங்கிறது ஒரு கன்ஃபியூஸ்டு, நம்மளால குழப்பமான ஒரு முடிவு, குழப்பமா இருக்கிறதுனால நாம இந்த தொகுப்பை நம்ம கணம்னு சொல்ல முடியாது. அடுத்து இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா, சுவையான பழங்களின் தொகுப்பு. இப்போ இந்த தொகுப்பு வந்து கணமா அப்படின்னு பார்த்தா, சுவையான பழங்கள்னா எதெல்லாம் சுவையான பழம் நமக்கு ஒண்ணுமே தெரியல. இப்போ அதனால இதை வந்து நம்ம சொல்ல முடியாது. எந்த பழங்கள் சுவை உள்ள பழங்கள், எந்த பழங்கள் சுவை இல்லாத பழங்கள் அப்படின்னு நம்மளால எதையும் இந்த தொகுப்புல நம்மளால சொல்ல முடியாது. இதுல உள்ள உறுப்புகள்லாம் என்னவா இருக்கும்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதனால இந்த தொகுப்பு நன்கு வரையறுக்கப்படவில்லை. அதனால இதுவும் கணம் இல்லை. இப்போ இன்னொரு உதாரணத்தை நான் சொல்றேன் பாருங்க. நன்றாக படித்த மாணவர்களின் தொகுப்பு. இப்போ இந்த தொகுப்பு வந்து நன்கு வரையறுக்கப்பட்டிருக்கா, நன்கு வரையறுக்கப்படவில்லையா அப்படின்னா, இதுவும் நன்கு வரையறுக்கப்படவில்லை. நன்றாக அப்படின்னா அதுக்கு என்ன கணக்கு? 80% வாங்கினவங்க நன்றா படிச்சவங்களா? 60% வாங்குறவங்க நல்லா படிச்சவங்களா? அப்படின்னு எந்தவித ஒரு சரியான வரையறையும் இந்த இடத்துல கொடுக்கல. அதனால இந்த தொகுப்புல எந்த மாணவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியல. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, நன்கு வரையறுக்கப்படவில்லை. அதனால இதை வந்து நம்ம கணம் அப்படின்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் நன்கு வரையறுக்கப்படவில்லை. இப்போ நன்கு வரையறுக்கப்பட்டது அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி நன்கு வரையறுக்கப்படவில்லைன்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. நன்கு வரையறுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அதுல உள்ள ஒவ்வொரு பொருளும் அதனுடைய உறுப்பா இருக்கணும். அதே மாதிரி அதுல எந்த கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. அதுல அந்த உறுப்பை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுல எந்தவித குழப்பமும் இருக்கக்கூடாது. எந்தவித கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. அப்பதான் வந்து அந்த தொகுப்பு வந்து நன்கு வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். கன்ஃபியூஷனா இருக்கு, அந்த தொகுப்புல உள்ள பொருள்கள் என்ன பொருள்கள், இல்ல என்ன உறுப்புன்னு அந்த உறுப்புகளை நம்மளால தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொன்னா, அது வந்து நன்கு வரையறுக்கப்படவில்லை. அப்படி நன்கு வரையறுக்கப்படாத அந்த தொகுப்புகளை வந்து நம்ம கணம்னு சொல்ல முடியாது. இந்த காணொளியில நன்கு வரையறுக்கப்பட்ட பொருள்களின் தொகுப்பு அப்படின்னா என்ன, நன்கு வரையறுக்கப்படவில்லை அப்படின்னா என்னங்கிறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இது வந்து ரொம்ப மிக மிக முக்கியமானது. கணமொழிய நீங்க மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த புரிதலுங்கிறது மிக மிக முக்கியமானது. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா, நீங்க உங்க நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் இத பகிர்ந்துக்குங்க. என்னுடைய இந்த சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உறுப்பினராகுங்க. உங்களை வேறொரு காணொளியின் மூலம் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.